12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா திருவிழா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக் மற்றும் உஜ்ஜயினியில் உள்ள புனித நதிகளில் கும்பமேளா நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுவது வாடிக்கை. அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்வாக திகழும் 144வது மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளான பௌச பூர்ணிமா தினத்தையொட்டி அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் திரிவேணி சங்கமத்திற்கு பக்தர்கள் எளிதாக சென்று வர 30 தற்காலிக பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கும் வகையில் பிரயாக்ராஜில் 1.5 லட்சம் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரி நாளான பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளாவில் 40 கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவுக்காக 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்துள்ள உத்தரப்பிரதேச அரசு பாதுகாப்புக்காக 45,000 காவலர்களை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. நாடு முழுவதும் இருந்து மகா கும்பமேளாவில் பக்தர்கள் கலந்து கொள்ள வசதியாக போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி, கொல்கத்தா, ஜபல்பூர், டேராடூன் ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அகாடா சாதுக்கள், துறவிகள், பக்தர்கள், பொதுமக்கள் பிரயாக்ராஜுக்கு படையெடுத்துள்ளதால் மகா கும்ப நகரமே களை கட்டியுள்ளது. மகா கும்பமேளாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் மூலம் உத்தரப்பிரதேச அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.